பிரான்சில் நீண்ட போராட்டத்தின் மத்தியில் 73 வருடங்களின் பின்னர் வெளிநாட்டவருக்கு பிறந்த ஒருவர் குடியுரிமையை பெற்றுள்ளார். கடந்த 26ஆம் தேதி 20 வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டு பிரான்ஸ் பிரஜைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். வூர்-ஏ-லூவார் பகுதியைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு குடியுரிமை பெற்றுள்ளனர். அவர்களில் ஒருவர் 73 வருடங்களாக காத்திருந்து குடியுரிமையை பெற்றுள்ளார். ஏனைய 19 பேரும் 10 முதல் 15 வருடங்களின் பின்னர் குடியுரிமையை பெற்றுள்ளனர். ஆண்களும் பெண்களுமாக 20 பேரும் மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் தமது குடியுரிமையை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு நிர்வாக செயல் மட்டுமல்ல, இது ஒரு அர்ப்பணிப்பு, குறிப்பாக மதிப்புகளின் அடிப்படையில், ஆனால் ஒன்றாக வாழ்வதை கட்டியெழுப்புவதற்கான அர்ப்பணிப்பு என்று வூர்-ஏ-லூவாரின் மேயர் குறிப்பிட்டார். பிரான்சில் பிறந்த அவர் ஒருபோதும் நாட்டை விட்டு வெளியேறியதில்லை. எனினும் அவர் நெதர்லாந்து பெற்றோருக்கு பிறந்துள்ளார். அவரது பிறப்பு உரிமையிலிருந்தே பயனடையாமல் தானாகவே டச் குடியுரிமையை அவர் பெற்றுள்ளார். 4 தசாப்தங்களாக பாடசாலை மற்றும் பிரான்சில் தொழில் செய்த போதிலும் அவரது குடியுரிமை செயல்முறை பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. எனினும் அவரது குடியுரிமை மறுக்கப்பட்டது. குடியுரிமையை பெற்றுக்கொண்ட 73 வயதான நபர் கருத்து வெளியிடுகையில், இனிமேல் பிரான்ஸ் தேர்தலில் வாக்களிக்க முடியும், அதற்கான உரிமையையும் பிரான்ஸ் குடிமகன் என்ற பெருமையையும் பெற்றுள்ளேன் என அவர் குறிப்பிட்டார். பலமுறை பல தோல்விகள் எனினும் எனது முயற்சி இறுதியில் நிறைவேறியுள்ளது என அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார்.